அங்கன்வாடி பணியாளர்களை நியமிக்கிறதுக்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. இதுல என்னென்ன பணியிடங்கள் இருக்குன்னா, அங்கன்வாடி பணியாளர் இதை பொறுத்த வரைக்கும் 3886 பணியிடங்கள் இருக்கு. மினி அங்கன்வாடி பணியாளர் இதை பொறுத்த வரைக்கும் 305 பணியிடங்கள். அங்கன்வாடி உதவியாளர் இதை பொறுத்த வரைக்கும் 3592 பணியிடங்கள். ஒட்டுமொத்தமாக 7783 பணியிடங்களை நிரப்புறதுக்கான அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இதற்கான விதிமுறைகளும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு ஊதியம் எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அங்கன்வாடி பணியாளருக்கு 7700 ரூபாயிலிருந்து முதல் வருடத்தோட ஊதியம் அதுவாக இருக்கும். அதற்கு அடுத்தடுத்த ஆண்டுகளில் அது அதிகரிக்கப்பட்டு 24200 ரூபாய் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. சிறு அங்கன்வாடி பணியாளரை பொறுத்த வரைக்கும் 5700 ரூபாயிலிருந்து 18000 ரூபாய் வரைக்கும் அவர்களோட ஊதியம் இருக்கும். முதலாம் ஆண்டுல இதுதான். அதுக்கப்புறம் படிப்படியாக அது அதிகரிக்கும். அதே மாதிரி அங்கன்வாடி உதவியாளர் பணியிடத்தை எடுத்துக்கிட்டோம்னா 4100 ரூபாயிலிருந்து 12500 ரூபாய் வரைக்கும் அவர்களோட ஊதியம் இருக்கும். யாரெல்லாம் தகுதின்னு பார்த்தோம்னா, இது எல்லா பணியிடங்களுக்குமே பெண்கள் மட்டும்தான் தகுதி. அதே மாதிரி வயது வரம்பு இருக்கு. அங்கன்வாடி பணியாளர், மினி அங்கன்வாடி பணியாளர் இது இரண்டிற்குமே வயது வரம்பு ஒன்றாகத்தான் இருக்கு. அதாவது ஜெனரல் கேண்டிடேட்ஸா இருந்தாங்கன்னா அவர்களுக்கான வயது வரம்பு 25லிருந்து 35. ஒருவேளை விதவை பெண்கள், கணவரோடு பிரிந்து வாழக்கூடிய பெண்கள், SC ST இந்த பிரிவை சேர்ந்தவர்களாக இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கான வயது வரம்பு 25லிருந்து 40. மாற்றுத்திறனாளிகள்னா 25லிருந்து 38. அதே மாதிரி அங்கன்வாடி உதவியாளர் அந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான வயது வரம்பு பொது பிரிவினராக, அதாவது ஜெனரல் கேண்டிடேட்ஸாக இருந்தாங்கன்னா 20லிருந்து 40 வயது வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும். அதே மாதிரி விதவை பெண்கள், கணவரை பிரிந்து வாழக்கூடிய பெண்கள், SC ST பிரிவினராக இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கான வயது வரம்பு 20லிருந்து 45. மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிற பட்சத்தில் 20லிருந்து 43. படிப்பு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி பணியாளர், சிறு அங்கன்வாடி பணியாளருக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அவசியம். அங்கன்வாடி உதவியாளராக இருந்தாங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அவசியம். அதே மாதிரி மற்ற முக்கியமான விஷயங்கள், இதை எப்படி இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, இதுக்கு தேர்வு எதுவும் இல்லை. நேரடியாக நேர்காணல் நடத்தப்படும். இதற்கென்று ஒரு கமிட்டி அமைக்கப்படும். இதை மாவட்ட திட்ட அலுவலர், டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர், ICDS என்ற அந்த அமைப்பின் கீழே செயல்படக்கூடிய அலுவலர் தான் இந்த நியமனத்தை மேற்கொள்வார். அவர் தான் நேர்காணல் நடத்துவார். அதற்கு கீழே நிறைய பேர் உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவாங்க. ஆனால் டிசைடிங் அத்தாரிட்டி என்றால் அவர்கள் தான். மாவட்ட ஆட்சியர் இந்த கண்காணிப்பை மேற்கொள்வார். தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வயது, அதே மாதிரி அவங்களோட கல்வி தகுதி, சாதி, இந்த மூன்றையும் சொல்லக்கூடிய, அதை உறுதி செய்யக்கூடிய சான்றிதழ்கள் அவசியம். சாதி சான்றிதழ் எதற்காகனா, இதில் இடஒதுக்கீடு நடைமுறை பின்பற்றப்படுறதுனால அது அவசியம். அதே மாதிரி அந்த அங்கன்வாடி பணியாளர் நியமிக்கப்படுற அங்கன்வாடி எந்த பகுதியில் இருக்கோ, அந்த கிராமமாக இருந்ததுன்னா அந்த கிராம பஞ்சாயத்தை சேர்ந்தவராக இருக்கணும். அதே வார்டு, அந்த நகர பகுதிகளாக இருந்ததுன்னா அந்த வார்டை சேர்ந்தவராக இருக்கணும். ஒருவேளை அந்த பகுதியில் இல்லாத பட்சத்தில் அருகில் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அவங்கள நியமிக்கலாம் என்றும் விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கு. இதை உறுதி செய்யறதுக்கு ஆதார் அட்டை அல்லது வாக்காளர் அட்டை, ரேஷன் அட்டை, இது மூன்றுல ஏதாவது ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம். இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லா பணியிடங்கள்லையுமே 25% இடங்கள் விதவை பெண்கள், கணவரை பிரிந்து வாழக்கூடிய பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கக்கூடியதாக இருக்கும் என்றும் இந்த விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கு.